ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். இதுக்கு முன்னாடி வந்த பெரும்பாலான பைக்குகளில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செயின் ஸ்ப்ராக்கெட் தான் இருக்கும். பட் இப்போ வர பெரும்பாலான பைக்குகளில், அதுவும் குறிப்பாக ஒரு 125cc பைக்குகளில் கூட இப்போ ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஏன் க்ளோஸ்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டபிளான ஒன்று. ஸோ இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அது ஓப்பனாக இருக்கிறதால அது மேலே தூசி, தண்ணி, மண் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் செயின் சீக்கிரமாக துருப்பிடிக்கிறது, அதோட லைஃப் சீக்கிரமாக போகிறது, இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதை தேவையான டைமில் க்ளீன் பண்ணி அதை கரெக்டாக செயின் லூப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பட் இந்த செயின் லூப் அப்படின்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடியே சீப்பஸ்ட் செயின் லூப் எதுன்னு சொல்லிட்டு செயின் லூபையும் கியர் ஆயிலையும் கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட எண்ட்லையும் சொல்லியிருந்தோம் கியர் ஆயில் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. பட் இருந்தாலுமே அந்த வீடியோட கமெண்ட்லேயே கியர் ஆயில் வேண்டாம் போல, எனக்கு செயின் லூப்லேயே எது பெஸ்ட்டு சீப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன தான் வந்து கியர் ஆயில் பெஸ்ட்டு, அது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னாலுமே அதை உட்காந்துக்கிட்டு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற காரணத்தால் எனக்கு வந்து அடிக்கிற மாதிரி எனக்கு செயின் லூப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் செயின் லூப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த செயின் லூப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பிராண்ட்ஸோட செயின் லூப் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ பெரும்பாலும் நாம யூஸ் பண்ணுற செயின் லூபாக இருக்கட்டும், இல்லை அதிகமாக விற்பனையாகிற இந்த மோட்டூல் செயின் லூபாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது ஃபோர்ஸாக வெளியே வரதால செயினில் பட்டு அப்படியே தெரிச்சு வீலில் போடும், டயரில் போடும், டிஸ்பிளேட்டில் போடும். ஸோ டிஸ்பிளேட்லாம் அந்த செயின் லூப் பட்டுச்சு அப்படின்னா 1-2 நாளைக்கு வந்து நமக்கு கரெக்டாக பிரேக்கே பிடிக்காது, ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நாம யூஸ் பண்ணுற பெரும்பாலான செயின் லூப் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடுக்கு மட்டும்தான். ஸோ தூசி அதிகமாக இருக்கிற இடத்துக்குலாம் இந்த செயின் லூப் அப்ளை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த செயின் லூப் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற செயின் லூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இது வந்து ஆன்லைன்லலாம் கிடையாது, நீங்களே நேரில் போய் ஆஃப்லைனில் தான் வாங்கணும். ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும், இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ நானாக என் கை காசு போட்டு எல்லா பிராண்டும் டெஸ்ட் பண்ணி கடைசியாக வந்து ஒரு பிராண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கேன். ஸோ இந்த செயின் லூப்பில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஆன் ரோடுக்கும் யூஸ் பண்ணலாம், மண் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் கூட இந்த செயின் லூபை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக மழை காலங்களில் கூட இந்த செயின் லூபை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்பில்டாகவே கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மழை காலங்களோட நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ வரது எல்லாமே மழை காலம் அப்படின்றதால இந்த செயின் லூப்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த செயின் லூப்பில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த செயின் லூபோட லூப்ரிகேஷன் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுற அந்த செயின் லூப்லலாம் பார்த்தீங்கன்னா அது செயினில் அடித்த உடனே ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுவும் குறிப்பாக இந்த மோட்டூல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயினில் அடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். அதே மாதிரி ஒரு சில செயின் லூப்லாம் இருக்குது, அது அடிச்சிங்கனாலும் கூட அது அப்பயுமே லிக்விட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீடாக போகும்போது செயின்லேருந்து திருச்சி வேறு எல்லா இடத்துக்கும் படும். பட் இந்த செயின் லூப்பில் அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா, இந்த செயின் லூப்பை நீங்கள் செயினில் அடிச்சிங்க அப்படின்னா செயினை தவிர்த்து வேறு எங்கேயுமே ஸ்ப்ளிட் ஆகாது. நீங்கள் இப்போ இந்த மோட்டோலாம் அடித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது செயினில் பட்டு அப்படியே தெரிச்சு வீலில் போடும், டயரில் போடும், டிஸ்பிளேட்லலாம் போடும். பட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த செயின் லூப்பை நீங்கள் செயினில் அடிச்சிங்கன்னா செயினை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது. சரி, அப்படி எந்த பிராண்டோட செயின் லூப்பை பற்றி தாண்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட செயின் லூப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும், ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் வந்து நம்மகிட்ட காசு கொடுத்து செயின் லூப்பை ப்ரொமோட் பண்ணி தான்லாம் சொல்ல போகிறதில்ல. ஸோ என் கை காசு போட்டு வாங்கி தான் இந்த செயின் லூப்பை நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் எல்லா டாப் பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டேன். யமஹாவாக இருக்கட்டும், மோட்டோலாக இருக்கட்டும், WD-40 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸில் இருக்கிற எல்லா செயின் லூப்பை யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஃபைனலாக ராயல் என்ஃபீல்டு தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இந்த செயின் லூப்பை அப்ளை பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி செயினை க்ளீன் பண்ணணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2 என்னுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்றைக்கி தான் நம்ம பைக்கை வாங்கணும். ஸோ ஜெஸ்ஸிக்கும் அன்றைக்கி தான் பிறந்தநாள். ஸோ இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜெஸ்ஸிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த செயின் லூப்பை வாங்கினேன். ஸோ செயினை வந்து நான் வீட்டிலேயே டீசல் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜெஸ்ஸியை குளிப்பாட்டிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு செயின் ட்ரை ஆன பிறகு இந்த செயின் லூப்பை அப்ளை பண்ணேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்பொழுதே பாருங்கள், இது செயினை தாண்டி எங்கேயுமே போகாது. ஸோ இதை நீங்கள் செயினில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் செயினோட சென்டரில் அடித்தாலே போதும், அது அப்படியே ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகி செயினோட 2 பக்கம் ஓரிங்க்கு அதுவே போயிடும். ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்தா தெரியும், இது செயினை தாண்டி வேறு எங்கேயுமே ஸ்ப்ளிட் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் ஓவரில் பண்ணாமல் செயினோட எல்லா பகுதியும் படுற மாதிரி ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே பைக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செயின் லூப் வந்து செயினோட எல்லா பகுதியும் ஸ்ப்ரெட் ஆகி அது ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். அண்ட் இந்த செயின் லூப்பில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ட்ரையும் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்க மாட்டேங்குது. லூப்ரிகேஷன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து இது லூப்ரிகண்ட்டாக மாறுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 185 rupees வரும். 160 ml தான். பட் இதுலேயே வந்து பெரிய பேக் இருக்குது, அது வந்து 500 rupees, 500 ml வரும் அரௌண்டு. ஸோ நீங்கள் வந்து இது ஆன்லைன்லலாம்
வாங்க முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு போய் நீங்களே நேரடியாக வாங்கிக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது, நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா வெறும் 185 ரூபா கொடுத்து இந்த 160 ml வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கட்டாயமாக நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரேடியாக 500 ml கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வேறு எந்த ப்ராடக்ட்டை வாங்கி பைக்கில் யூஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி போடணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். இன்னொரு விஷயம், விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறது அப்படின்றதால வீட்டாண்டெல்லாம் கொஞ்சம் பாட்டுலாம் அதிகமாக போடுவாங்க. ஸோ வீடியோ இன்னும் 1 or 2 டேஸ்க்கு வராது, ஏன்னா பாட்டு சவுண்டு கேட்கும். அதனால் ஒரு 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வீடியோ வரும். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. லவ் யூ MTNs. நன்றி.